ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் எண்ணெய் காப்பு உற்சவத்தில் மூக்குத்தி சேவை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது வழக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு பூமாலை சூடிய பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்தார். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்ற காலமான இந்த மார்கழி மாதத்தில் 8 நாட்கள் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு உற்சவ மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். தொடர்ந்து நடைபெற்ற எண்ணெய் காப்பு உற்சவத்தின் போது ஒரு நாட்டின் மகாராணிக்கு எவ்வித உபசாரங்கள் நடைபெறுகிறதோ அவை அனைத்தும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடைபெறும். அதாவது காலையில் எழுந்து பல் துவக்குவது முதல் வெற்றிலை பாக்கு போட்டு வாய் சுத்தம் செய்வது, தலைக்கு எண்ணெய் சாற்றுவது உள்ளிட்ட அனைத்தையும் பட்டாச்சாரியார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு செய்விப்பார். பின்பு நீராட்டு நடைபெறும். எண்ணெய் காப்பு உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சௌரி திருமஞ்சனம் மற்றும் மூக்குத்தி சேவை நடைபெற்றது. ஆண்டாள் திருக்கோலத்தில் எழுந்தருளுவதைக் காண ஏராளமான பக்தர்கள் எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு வருகை தந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் எண்ணெய் காப்பு உற்சவத்தில் மூக்குத்தி சேவை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது வழக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு பூமாலை சூடிய பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்தார். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்ற காலமான இந்த மார்கழி மாதத்தில் 8 நாட்கள் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு உற்சவ மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில்
கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். தொடர்ந்து நடைபெற்ற எண்ணெய் காப்பு உற்சவத்தின் போது ஒரு நாட்டின் மகாராணிக்கு எவ்வித உபசாரங்கள் நடைபெறுகிறதோ அவை அனைத்தும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடைபெறும். அதாவது காலையில் எழுந்து பல் துவக்குவது முதல் வெற்றிலை பாக்கு போட்டு வாய் சுத்தம் செய்வது, தலைக்கு எண்ணெய் சாற்றுவது உள்ளிட்ட அனைத்தையும் பட்டாச்சாரியார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு செய்விப்பார். பின்பு நீராட்டு நடைபெறும். எண்ணெய் காப்பு உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சௌரி திருமஞ்சனம் மற்றும் மூக்குத்தி சேவை நடைபெற்றது. ஆண்டாள் திருக்கோலத்தில் எழுந்தருளுவதைக் காண ஏராளமான பக்தர்கள் எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு வருகை தந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் எண்ணெய் காப்பு உற்சவத்தில் மூக்குத்தி சேவை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது வழக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு பூமாலை சூடிய பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்தார். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்ற காலமான இந்த மார்கழி மாதத்தில் 8 நாட்கள் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு உற்சவ மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். தொடர்ந்து நடைபெற்ற எண்ணெய் காப்பு உற்சவத்தின் போது ஒரு நாட்டின் மகாராணிக்கு எவ்வித உபசாரங்கள் நடைபெறுகிறதோ அவை அனைத்தும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடைபெறும். அதாவது
காலையில் எழுந்து பல் துவக்குவது முதல் வெற்றிலை பாக்கு போட்டு வாய் சுத்தம் செய்வது, தலைக்கு எண்ணெய் சாற்றுவது உள்ளிட்ட அனைத்தையும் பட்டாச்சாரியார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு செய்விப்பார். பின்பு நீராட்டு நடைபெறும். எண்ணெய் காப்பு உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சௌரி திருமஞ்சனம் மற்றும் மூக்குத்தி சேவை நடைபெற்றது. ஆண்டாள் திருக்கோலத்தில் எழுந்தருளுவதைக் காண ஏராளமான பக்தர்கள் எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு வருகை தந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் எண்ணெய் காப்பு உற்சவத்தில் மூக்குத்தி சேவை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது வழக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு பூமாலை சூடிய பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்தார். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்ற காலமான இந்த மார்கழி மாதத்தில் 8 நாட்கள் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு உற்சவ மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். தொடர்ந்து நடைபெற்ற எண்ணெய் காப்பு உற்சவத்தின் போது
ஒரு நாட்டின் மகாராணிக்கு எவ்வித உபசாரங்கள் நடைபெறுகிறதோ அவை அனைத்தும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடைபெறும். அதாவது காலையில் எழுந்து பல் துவக்குவது முதல் வெற்றிலை பாக்கு போட்டு வாய் சுத்தம் செய்வது, தலைக்கு எண்ணெய் சாற்றுவது உள்ளிட்ட அனைத்தையும் பட்டாச்சாரியார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு செய்விப்பார். பின்பு நீராட்டு நடைபெறும். எண்ணெய் காப்பு உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சௌரி திருமஞ்சனம் மற்றும் மூக்குத்தி சேவை நடைபெற்றது. ஆண்டாள் திருக்கோலத்தில் எழுந்தருளுவதைக் காண ஏராளமான பக்தர்கள் எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு வருகை தந்தனர். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.